ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திராட்சை அல்வா தாங்க செய்ய போகிறேன். புத்தாண்டு அதுவுமா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கனி காணுதலுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கனியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் திராட்சையும் இருந்துச்சு. சரி, திராட்சை அல்வா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது நல்லா கழுவிட்டு மிக்சியில் அடிச்சாச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறேன். இல்லை ஒரு 4 கப்பு வந்துச்சு. 4 கப்பு அதிலே ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற நட்ஸை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நெய்யில் வறுத்து போட்டாச்சுங்க. நான் முந்திரி திராட்சையும் போட்டுக்கிறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அல்வா ஸ்டேஜில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிக்கலாம். நான் தட்டில் ஊற்றிருந்தேன் பார்த்திங்கன்னா சேஃப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு தட்டு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரீயாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீத்து பொறுத்த எடுத்திங்கன்னா சூப்பர்